வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு வழங்க வேண்டிய 5 பொருட்கள் என்ன தெரியுமா? தாமரை விதைகள். லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. தாமரை விதை மாலையை ஜபம் செய்ய பயன்படுத்தலாம். தாமரை தண்டு திரியில் விளக்கேற்றலாம். பூஜை அறையில் வைப்பதன் மூலம் நல்ல எண்ணங்களும் செல்வமும் பெருகும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நிதி நிலைமை மேம்படும், வாழ்க்கையில் சமநிலையும் அதிகரிக்கும், வளமும் அதிகரிக்கும். அடுத்தது ரோஜா அத்தர். ரோஜா வாசனை லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடிக்கும். ரோஜா வாசனை திரவியம் பயன்படுத்தலாம் அல்லது ஊதுபத்தி ஏற்றி பூஜை அறையில் வைக்கலாம். இது அமைதியான சூழலை உருவாக்கும். இது தேவியை மகிழ்விக்கும். ரோஜா வாசனை அமைதியை தருவதோடு அன்பு, அழகு, செல்வத்தை அதிகரிக்கும். பாயாசம். பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து ஏலக்காய், குங்குமப்பூ அல்லது உலர் பழங்களை சேர்த்து செய்யப்படும் பாயாசம் லட்சுமி தேவிக்கு பிடித்தமான பிரசாதம். அன்போடு செய்யப்பட்ட பாயாசத்தை லட்சுமி தேவிக்கு வழங்குவதன் மூலம் அவரது ஆசீர்வாதமும் செழிப்பும் கிடைக்கும். தாமரை மலர். லட்சுமி தேவிக்கு புதிய தாமரை மலர்களை வழங்குவது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. இது தேவியை சந்தோஷப்படுத்தும். சுத்தமான இடத்தில் தாமரை மலர்களை வைப்பதன் மூலம் மனம் தெளிவடையும், நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும், செல்வமும் பெருகும். இறுதியாக நெய் விளக்கு. நெய் மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால் வெள்ளிக்கிழமைகளில் சுத்தமான நெய் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை வழிபடலாம். வெள்ளி அல்லது மண் அகலில் இந்த விளக்கை ஏற்றுவது மிக மிக விசேஷமான ஒன்று. இந்த 5 பொருட்களை மகாலட்சுமிக்கு ஏற்றினால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகிவிடும்.